ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கேரண்டிஸ் பார்க்குறோம். 2 டைப்ஸாக அதை பிரிக்கலாம். ஒன்று ஸ்பெசிஃபிக் கேரண்டி, இன்னொன்று கண்டினியூயிங் கேரண்டின்னு பார்க்குறோம். ஸ்பெசிஃபிக் கேரண்டி அப்படிங்கிறது a guarantee which extends to a single debt specific transaction is called a specific guarantee. அதாவது ஒரே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மட்டும், ஒரே ஒரு டெட்டு கடனுக்கு மட்டும் தான் அதை கவர் பண்ணுது அப்படின்னா அதை ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். அப்போ ஷூரிட்டியோட லைபிலிட்டி எப்போ எண்ட் ஆகுதுன்னா அந்த கேரண்டீடு டெட்டு டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தா, அந்த ப்ராமிஸ் பர்ஃபார்ம் ஆகியிருந்தால் அவரோட லைபிலிட்டி முடிவுக்கு வந்துடுது. அவர் அதுக்கு மேலே கேரண்டி, அவருடைய கேரண்டிக்கு அவர் லைபிள் இல்லைங்கிறது இதில் புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதை எக்ஸாம்பிள் 12 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏ guarantees payment to B of the price of 5 bags of rice to be delivered by B to C and to be paid for in a month. B delivers 5 bags to C, C pays for them. அப்போது A B Cக்கு 5 மூட்டை அரிசி ஒரு மாதத்திற்குள்ளே கொடுத்தால் அந்த 5 மாதத்துக்குள்ளே அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்த 5 பை அரிசிக்கு தான் கேரண்டிஸ் கொடுக்கறதாக சொல்கிறாரு. இந்த 5 பேக் ஆஃப் ரைஸுக்கு இவர் பைசா செலுத்தலைன்னா தான் செலுத்துறதாக ஒத்துக்கிறாரு சி கிட்ட. அப்போது பி அந்த 5 பேக் ஆஃப் ரைஸை சிக்கு கொடுத்துட்றாரு, சியும் அதுக்கு பே பண்ணிடுறாரு. இது கான்ட்ராக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கேரண்டி. ஏன்னா ஒன்லி ஃபார் தட் அந்த ஃபஸ்ட்டு 5 பேக்ஸ் அந்த ஒன் டைம் அந்த 1 மந்த்துக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே, அதுக்காக மட்டும்தான் இந்த கேரண்டி போடுறாங்க. ஆகையினால இதை நம்ம ஸ்பெசிஃபிக் கேரண்டின்னு சொல்கிறோம். இது பி கொடுக்குற எல்லா ரைஸ் பேக்ஸுக்கும் இல்லை. அந்த ஃபஸ்ட் 5 பேக்ஸ் விதின் 1 மந்த் அதுக்கு சி பே பண்ணணுன்னா, பே பண்ணாமல் போனால் அதுக்கு மட்டும்தான் ஏ கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ இது ஸ்பெசிஃபிக் கேரண்டி. நெக்ஸ்ட் கண்டினியூயிங் கேரண்டினா ஒரு சீரியஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆப்போசிட் டு இட். A guarantee which extends to a series of transaction is called a continuing guarantee. அப்போ எப்போ இது லைபிலிட்டி எண்ட் ஆகும்னு கேட்டால், இவருடைய ஏவுடைய நடவடிக்கை, ஏ கேரண்டி கொடுக்குறாரு பியுடைய நடவடிக்கைன்னா பியுடைய நடவடிக்கை எல்லாத்துக்கும் இவர் கேரண்டி கொடுக்குறாரு. எப்போ அந்த கேரண்டி நிறுத்தப்படுது அல்லது எப்போ அந்த கேரண்டியுடைய லைபிலிட்டி தடுக்கப்படும் அப்படின்னா எப்போ அவர் திருப்பி வாங்கிக்கிறாரோ, எப்போ அவர் ஸ்டாப்பு சொல்கிறாரோ கேரண்டிக்கு, அப்போது தான் அந்த கேரண்டி நிறுத்தப்படும். அந்த கண்டினியூயிங் கேரண்டியோட எசன்ஸ்னால் இதில் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு எதுவும் இல்லை. இத்தனை 10 டிரான்சாக்ஷன், இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை டிரான்சாக்ஷன், அதெல்லாம் இல்லை. liable for the unpaid balance at the end of the guarantee. இவர் கேரண்டியை நிறுத்தி கொள்கிற வகையில் வரைக்கும் அவர் என்ன பே பண்ணணுமோ அத்தனை பணத்துக்கும் இவர் கேரண்டி ஹோல்டர் ஆகிறார். எக்ஸாம்பிள் 13. On A's recommendation, B, a wealthy landlord employs C at his estate manager. பிங்கிறவர் ஒரு நல்ல ஜவான். அவர் சியை அவருடைய எஸ்டேட் மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு ஏவோட ரெக்கமெண்டேஷனில். இட் வாஸ் த டியூட்டி ஆஃப் சி டு கலெக்ட் ரெண்ட் ஆன் 1st of every month from the tenant and remit the same to B before 5th of every month. சியுடைய வேலை என்னன்னா வாடகையை 1ஆம் தேதி வசூல் பண்ணி அதை 5ஆம் தேதிக்குள்ளே பிக்கு ரெமிட் பண்ணணும். அப்போ ஏ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்குறாரு, சி செய்வார், சரியாக செய்வாருன்னு ப்ராமிஸ் பண்ணி கேரண்டி கொடுக்குறாரு. அப்படி சி ஏதாவது தவறுதல் செஞ்சால்
அது வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏ கேரண்டி கொடுக்குறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து இது 1 மாத வாடகைக்கோ 1 வருஷ வாடகைக்கோ இல்லை, அன்டில் ஏ வந்து இனிமேல் நான் கேரண்டராக இருக்க மாட்டேன்னு சொல்கிற வரைக்கும் இந்த சிக்காக ஏ வந்து கேரண்டராக தான் இருப்பார். அது வந்து கண்டினியூயிங் கேரண்டின்னு சொல்கிறோம். இதே எக்ஸாம்பிள் 14, ஏ guarantees payment to B, a tea dealer, to the amount of 10,000 for any tea he may from time to time supply to C. ஏ பிக்கு கேரண்டி கொடுக்குறாரு. என்னென்னு, பி ஒரு டீ டீலர், அவர் வந்து 10,000 வரைக்கும் சிக்கு கொடுக்குற டீ தூளுக்காக தான் கேரண்டி நிற்கிறதாக ஏ ஒத்துக்கொள்கிறார். அதே மாதிரி பிசிக்கு டீ கொடுத்துட்டே இருக்கார். ஆனால் 10,000க்கு மேலே அதனுடைய வேல்யூஸ் ஆகிடுது. சி வந்து பிக்கு பே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பி சப்ளை சி வித் டீ டு த வேல்யூ ஆஃப் 20,000. முதல்ல ஒரு 10,000க்கு ஒத்துக்கிறாரு, அந்த 10,000 சி பே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சி வந்து 20,000க்கு திருப்பியும் தராரு, அதை சி கொடுக்கறதில்ல. இப்போ the guarantee given by A was a continuing guarantee and is accordingly liable to B to the extent of 10,000. இப்போ ரெண்டாவது கொடுத்த 20,000 வருமானம் உள்ள டீ தூளுக்கு சி பே பண்ணுறதில்ல. அப்போ ஏ வந்து எந்த அளவுக்கு லைபிள் ஆகிறாருன்னா 10,000 வரைக்கும் பொறுப்பாளி ஆகிறாரு. முதல் 10,000க்கு அவர் சி பணம் கொடுத்துட்டாருங்கிற போதிலும் கேரண்டி எண்ட் ஆகிறது இல்லை. ரீசன் என்னென்னா, இவர் எந்த இதுக்குன்னு சொல்கிறதில்ல, நீ அவருக்கு டீ கொடுக்குற 10,000 வரைக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் 20,000 வரைக்கும் கொடுக்குறாரு, ஆனால் சி அதுக்கு பே பண்ணுறது இல்லைங்கும்போது அந்த 20,000க்கும் ஏ லைபிள் ஆக மாட்டார். அவர் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்ட கேரண்டி படி 10,000க்கு மட்டும் அவர் கேரண்டர் ஆகிறாரு, அவர் அதுக்கு பொறுப்பாளி ஆகிறாரு. அடுத்த 10,000க்கு அவர் ஆகிறது இல்லை. இது செகண்ட் டிரான்சாக்ஷன் ஆகியிருந்தால் கூட அவர் ஏன் பொறுப்பாளி ஆகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே எதுவும் கண்டிஷன் போடலை, எங்கேயும் கேரண்டி நிறுத்தலை. 10,000 வரைக்கும் நான் கேரண்டி கொடுக்குறேங்கும்போது அது கண்டினியூஸ் கேரண்டியாக இருக்குது. அதனால அவர் லைபிள் ஆகிறார். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி அண்ட் அ கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் பார்க்கும்போது கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டியில் 2 பார்ட்டிஸ் தான். ஒன்று ப்ராமிசர், ப்ராமிசி. இங்கே வந்து 3 பர்சன், கிரெடிட்டார், டெட்டார் அண்ட் ஷூரிட்டி, பிரின்சிபல், டெட்டார் அண்ட் ஷூரிட்டி. இங்கே ப்ராமிஸ் பண்ணவங்கள நம்ம இண்டெமினிஃபையர்னு சொல்கிறோம். ப்ராமிஸ் யாருக்கு பண்ணப்பட்டதோ அவரை வந்து இண்டெமினிஃபைடு ப்ராமிசின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் லைபிலிட்டின்னு பார்க்கும்போது இண்டெமினிஃபையரோட லைபிலிட்டி வந்து ப்ரைமரி, அன்கண்டிஷனல், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு லைபிலிட்டி. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டியில் பார்க்கும்போது ஷூரிட்டியோட லைபிலிட்டி செகண்டரி, கண்டிஷனல். ப்ரைமரி லைபிலிட்டிங்கிறது பிரின்சிபல், டெட்டாரோடது, யார் பே பண்ணணுமோ அவருடையது. அடுத்த லைபிலிட்டி ஷூரிட்டிக்கு வருது, அவர் செகண்டரி லைபிலிட்டி. டைம் ஆஃப் லைபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்டின்ஜென்சி அரைஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து கண்டிஷனல் லைபிலிட்டியில் அரைஸ் ஆகும். கேரண்டி லைபிலிட்டியில் நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ப்ராமிஸ், ஒரு எக்ஸிஸ்டிங் டெட்டை பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த லைபிலிட்டி அரைஸ் ஆகிடும். டைம் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிறது இண்டெம்னிஃபையர் நீட் நாட் ஆக்ட் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி ஹோல்டர். இண்டெம்னிட்டி ஹோல்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணார்னா இண்டெம்னிஃபையர் ஆக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஷூரிட்டி ஆக்ட்ஸ் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த பிரின்சிபல் டெட்டார். டெட்டார் கேட்டுக்கிட்டதுனால ஷூரிட்டி உள்ளே வராரு. இங்கே வந்து இண்டெம்னிஃபையர் அப்படிங்கிற ஒரு இண்டெம்னிட்டி ஹோல்டரோட ரெக்வஸ்ட்டில் ஆக்ட் பண்ண வேண்டியது இல்லை. பட் வரஸ் கேரண்டியில் வந்து ஷூரிட்டிங்கிறவரை பிரின்சிபல் டெட்டாரோட ரெக்வஸ்ட்னால தான் வரார் உள்ளேயே. அடுத்தது தேர்ட் பார்ட்டி ரைட், சியூ பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ரைட் இருக்குதுன்னு சொன்னால், இண்டெம்னிஃபையர் வந்து தேர்ட் பார்ட்டி யாரையும் சியூ பண்ண முடியாது ஃபார் லாஸ். இது வந்து ப்ரைவேட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், அந்த ரைட் அரைஸே ஆகிறதில்ல ரைட் டு இண்டெம்னிட்டி. இதில் இவருக்கு வந்து ஷூரிட்டி கேன் ப்ரொசீட் அகெயின்ஸ்ட் பிரின்சிபல் டெட்டார் இன் இஸ் ஓன் ரைட். ஏன்னா கிரெடிட்டாருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற டெட்டுக்கு ஷூரிட்டி என்ன பண்ணலாம், தான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதை முதல்ல யார் செலுத்தணுமோ அவர் செலுத்தாததுனால தான் செலுத்த வேண்டிய வருது. அதனால் கேரண்டி போட்டவர் செலுத்திட்டதுனால அடுத்தது செலுத்தாதவர் மேலே இவர் எந்த கேஸ் வேணால் போடலாம்.
நெக்ஸ்ட்டு பர்பஸ் அப்படிங்கிறது இந்த இண்டெமினிட்டி கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டியில் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸு, இங்கே வந்து ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த கிரெடிட்டார். கம்பீட்டன்சி டு த கான்ட்ராக்ட்னு வரும்போது இதில் எல்லா பார்ட்டிஸுமே கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் இருக்கணும். ரைட் ஆஃப் இண்டெமினிஃபை அப்படிங்கும்போது கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி அப்படின்னு வரும்போது இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகிற 2 பார்ட்டியுமே வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆக கம்பீட்டன்சி வேணும். வெரஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அப்படின்னு வரும்போது பிரின்சிபல் டெட்டார் மைனராக இருந்தால் கூட கான்ட்ராக்ட் வேலிடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷூரிட்டிஸோட லைபிலிட்டி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கும், என்ன நேச்சரில் இருக்குங்கிறத நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறோம். செக்ஷன் 128 லைபிலிட்டி ஆஃப் த ஷூரிட்டி அப்படிங்கிறது கோ எக்ஸ்டென்சிவ் பிரின்சிபல் டெட்டாரோடது அன்லெஸ் இட் இஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் பை த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டில் ஏதாவது ப்ரொவிஷன் இருந்தால் மட்டும்தான் அதோடு நிற்கும், இல்லைன்னா அது பிரின்சிபல் டெட்டாரோட வரைக்கும் எல்லா ஷூரிட்டியோட லைபிலிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஷூரிட்டியோட லைபிலிட்டி செகண்டரி தான், இது ப்ரைமரி கிடையாது. அந்த பிரின்சிபல் டெட்டார் வந்து டிஃபால்ட் பண்ணால் அவர் ஏதாவது பே பண்ணாட்டா மட்டும்தான் இவர் உள்ள பிக்சரில் வருவார். தேர்ட் ஒன் வந்து அந்த டெட்டார் cannot be held liable on account of any defect in the document. The liability of the surety also ceases. ஒரு அந்த டாக்குமெண்ட்லேயே ஏதோ டெஃபெக்ட் இருந்துச்சு, அதனால் அந்த டெட்டாரையே நம்ம எதுவும் வந்து பொறுப்பாளி ஆக்க முடியாதுன்னா அந்த இடத்துல ஷூரிட்டியையும் நம்ம பொறுப்பாளி ஆக்க முடியாது. ஷூரிட்டியோட லைபிலிட்டியும் அங்கே வந்து முடிஞ்சிடுது, அதுவும் வந்து செல்லுபடி ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து creditor may choose to proceed against surety first unless there is an agreement to the contrary. creditor வந்து ஒரு டெட்டார் கடன் கொடுக்கலன்னா அவர் நேரடியாக ஷூரிட்டி மேலே கேஸ் போடலாம். ஆனால் அக்ரிமெண்ட்டில் அப்படி என்ன கேட்க முடியாது, முதல்ல அவரை கேட்டுட்டு என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஷூரிட்டி மேலே ஒரு நேராக கேஸ் போட முடியாது. இல்லாட்டா அக்ரிமெண்ட்டில் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இவர் வந்து தாராளமாக ஷூரிட்டி மேலே முதல் கேஸ் போடலாம். எக்ஸாம்பிள் 15 A guarantees to B the payment of bill of exchange by C the acceptor. பியும் சியும் ஒரு bill of exchange போட்டுக்கிறாங்க, C அதில் acceptor. The bill is dishonored by C. பில்லை வந்து பே பண்ணல C. A is liable not only for the amount of the bill but also for any interest and charges which may have become due on it. இப்போ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸானர் ஆனதுனால அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுடைய டோட்டல் வேல்யூக்கு மட்டும் இல்லாமல் அதனுடைய வட்டிக்கு கூட ஏ வந்து செலுத்தப்பட வேண்டிய கடமையில் இருக்கார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது இட் இஸ் கோ எக்ஸ்டென்சிவ், அதனால் வரக்கூடிய நட்டம் எல்லாத்தையுமே இவர் கொடுக்கணுங்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இவர் பே பண்ண வேண்டியதாகிறது. அதை தான் எக்ஸாம்பிள் 15 பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து liability of 2 persons primarily liable not affected by arrangement between them, one shall be surety on others default. 2 people primarily liable, இது எப்படி அஃபெக்ட் ஆகாது between them, that one shall be surety on others default. ஒருத்தர் கொடுக்காட்டா இன்னொருத்தர் ஷூரிட்டி ஆகிறாரு அப்படிங்கிறது நாட் அஃபெக்டட் பை அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் தெம். இப்போ where 2 person contract with the third person to undertake a certain liability and also contract with each other that one shall become liable on the default of the other, the third person not being a party to such contract, the liability of each of 2 persons to the third person under the first contract is not affected by the existence of the second contract, although such third person may have been aware of its existence. அதாவது 2 people வந்து தேர்ட் பர்சனோட ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க ஒரு சர்டன் லைபிலிட்டி, ஒரு கடனுக்கு. அதில் வந்து கான்ட்ராக்ட் வித் ஈச் அதர் இருக்குது. அதாவது ஒருத்தர் மற்றொருவர் பே பண்ணலன்னா தான் லைபிள் ஆகிறாரு. அப்போ தேர்ட் பர்சன்கிறவர் அந்த பார்ட்டிக்கு கான்ட்ராக்ட் இல்லை, நாட் பீயிங் அ பார்ட்டி டு சச் கான்ட்ராக்ட், the liability of each of such 2 person to the third person under the first contract is not affected. அது அஃபெக்ட் ஆகிறது இல்லை by the existence of the second contract. இப்போ ஒரு நபர் மற்ற 2 நபரோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க 2 people. அந்த கான்ட்ராக்ட் போட்டதில் ஒருத்தர்
இன்னொருவரோட நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், இதில் நீ பே பண்ணலன்னா நான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த 3ஆம் நபர் இந்த 2 பேர்கிட்டயே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை பற்றி தெரியாதவராகிறதுனால, அந்த செகண்ட் கான்ட்ராக்டை பற்றி அவருக்கு தெரியாததுனால அவர் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. த ஃபஸ்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் கான்ட்ராக்ட். ஏ பி அவங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. பி அண்ட் சி 2 பேரும் வந்து பி பே பண்ணலன்னா நான் சி பே பண்ணிக்கிறேன்னு அப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாருன்னா, ஏவுடைய பிக்கு போட்ட கான்ட்ராக்ட் கண்டிப்பாக அது செல்லுபடி ஆகும். பி அண்ட் சியை போட்ட கான்ட்ராக்ட் அவருக்கு தெரியாததுனால அது வந்து அஃபெக்ட் ஆகுமானா அஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட் கான்ட்ராக்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த செகண்ட் கான்ட்ராக்ட், although such third person may have been aware of its existence. ஏக்கு பிக்கும் சிக்கும் நடுவில் அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு தெரிந்திருந்த போதிலும் அது அஃபெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் 16 சொல்லுது, A and B to make a joint and several promissory note to C. A makes it in fact as a surety for B. பியும் சியும் தான் கடன் கொடுத்தவர் வாங்கினவர். ஆனால் ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அண்ட் செவரலாக ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்குறாங்க. அதில் வந்து பிக்கு ஏ ஷூரிட்டி மாதிரி நிற்கிறாரு. அது சிக்கும் தெரியும். அந்த ப்ராமிசரி நோட் எழுதும்போதே தெரியுது. The fact that A to the knowledge of C made the note as surety for B is no answer to suit by C against A upon the note. அப்போது இது பணம் பி செலுத்தாதப்போ சி ஏவை வந்து கோர்ட்டில் போட முடியாது. சி தனக்கு இது தெரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஜாயிண்ட் அண்ட் செவரல் போட்டாங்க, பி செலுத்தாட்டா ஏ செலுத்துறதாக ஷூரிட்டியாக அங்கே பி கிட்ட ஒத்துக்கிட்டாருங்கிறது தெரிஞ்ச போதிலும் பி வந்து ஏ மேலே கேஸ் போட முடியாது.